இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரியில் கிளம்பிட்டேன். 1 மணி ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஸோ நானே தான் ஃபோன் ஆன் பண்ணி போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா ரோடே இருட்டோண்டு இருக்குது. இந்த ராத்திரியில் என்ன கிஃப்ட்டு வாங்குறதுன்னு எனக்கே தெரியல. எல்லா கடையும் மூடி இருக்கு. நைட்டு 12 மணிக்கு என்ன வாங்குறது? ஏஞ்சலுக்கு பிடிச்ச பிரியாணி தான் வாங்க போகிறோம். இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியான தூக்குமோ. ஹாய் சிலக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து என்ன டே பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் டே. நைட்டு 12 மணிக்கு ப்ரொப்போஸ் டே. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அன்டைமில் அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன கொடுப்பன்றது தான் எனக்கே தெரியல. எப்படி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியாது. அவள் வந்து டக்குன்னு என் மேலே கவர்ற மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற டைம் எனக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ எதை கொடுத்தா அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான்றது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க சத்தியமாக. என்னடா எப்படிலாம் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. ஏதோ எனக்கு தோணுதை வச்சு நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் லவருக்கு வந்து என்ன நம்ம வந்து கோடிக்கணக்கில் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட அதுக்கெலாம் வந்து இது ஹீட் ஆகுதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா என் ஆளுக்கு என்ன பிடிக்குன்றது எனக்கு தான் தெரியும். அவளோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அதுதான் வந்து ப்ரொப்போஸ் டே. ஓகேவா? பாருங்க, நைட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரொப்போஸ் டே அன்னைக்கு நைட்டு யாராவது இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டைமில் ப்ரொப்போஸ் டே அன்னைக்கு நல்லா தூங்குறாங்க அந்த அம்மா. தூங்குற கேப்பில் நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். வெளில வந்து இப்போ ஹாலில் வந்து நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கி தர போகிறேன். அது என்னவா இருக்கும்ன்ட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ நான் இப்போ கிளம்பிட்டேன். சட்டைலாம் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு செம்ம தூக்கம். அவங்க செம்மையாக தூங்குறாங்க. ஏன்னா வச்சுக்கோங்க, லைவ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் அங்கங்கன்னு கொஞ்சம் ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப தூக்கம். சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருப்பான்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் வெளில வந்துட்டேன். ஸோ போயிட்டு இந்த ராத்திரியில் என்ன கிஃப்ட் இருக்கும் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். நான் கிஃப்ட்டும் வாங்கி ஏற்கனவே முன்னாடியே வைக்கல. ஸோ நமக்கு டைமும் கிடைக்கல. இது எல்லாமே நான் அவசரமாக பண்ணுறேன். ரோஸ் டே கூட நான் வந்து ரொம்ப அவசரமாக தான் பண்ணேன். எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சோ அந்த கிஃப்ட்டு தான் நான் வாங்கினேன். அதே மாதிரி தான் இப்போது ப்ரொப்போஸ் டே டைமில் கூட நான் வந்து அந்தளவுக்கு கிஃப்ட்லாம் எதுவும் ஒரு நாளைக்கு முன்னாடி சரி ஓகே நம்ம கிளம்பலாம், டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ண முடியும் 12-1 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நான் போக போக உங்களுக்கு தெரியும் என்ன தான் பண்ணுவேன், அப்படி என்ன ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, என்ன பிடிச்சிருக்கும், இந்த ராத்திரியில் என்ன வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்களா? வாங்க போய் பார்ப்போம் என்ன நான் வாங்கி கொடுக்குறேன்னு. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரியில் கிளம்பிட்டேன். 1 மணி ஆகுது. இந்த டைமில் என்னத்தை பண்ண போகிறாங்க, எது கடை கூட இருக்காது, என்ன வாங்கி கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். இருட்டில் பாருங்கள் போயிட்டுருக்கேன். போமா நம்ம, என் வண்டி வர இருட்டாயிடுச்சு. ஸோ வெளில போய்ட்டு காமிக்கிறேன். ஆனால் இதில் ஒரு ஜாலி என்னன்னா, எனக்கு அப்பப்போ எல்லா டே டைம்லையும் அவளை விட்டுட்டு ஜாலியாக சுற்றுறேன் பார்த்தியா, அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியாக அவளை விட்டுட்டு அவளை சுற்றுறேன். ராத்திரி நேரத்தில் அவளை கூப்பிடா இந்த மாதிரிலாம் தனியாகவே என்னை விட மாட்டா. ஸோ ஏதோ சரி தூக்கத்தில் ஓடி வந்துட்டேன் நான் பாட்டில். மேடம் தூங்குற கேப்பில் சைக்கிள் கேப்பில் வந்துட்டேன். ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரலாம். வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஸோ நானே தான் ஃபோன் ஆன் பண்ணி போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா ரோடே இருட்டோண்டு இருக்குது. இந்த ராத்திரியில் என்ன கிஃப்ட்டு வாங்குறதுன்னு எனக்கே தெரியல. எல்லா கடையும் மூடி இருக்கு. நைட்டு 12 மணிக்கு என்ன வாங்குறது? ஏதாவது இடிச்சோடி இருக்குது, ஒரு கடை கூட இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு ப்ரொப்போஸ் டேக்கு அவளுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டு கொடுப்பேன். அதுதான் வீடியோவே. கண்டிப்பாக கொடுக்காம இருக்க மாட்டேன். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ராத்திரியில் எப்பட்றா நான் வந்து முன்னாடி வாங்கலை, இதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே கிஃப்ட்டு வாங்கி வச்சல, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ தான் நான் போய் கிஃப்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் வாங்க போகிறேனே. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட இல்லை. நான் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இதுக்கப்புறம் எல்லாம் யோசித்து இவளுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு ஐடியா. ஓகே,
காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன கிஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப ஆவலாக தான் இருக்கேன். என்ன அது ராத்திரியில் நான் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, எனக்கு அவளுக்கு சண்டையே வந்துடும் நினைக்கிறேன். எப்படி தான் கொண்டு போய் என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்தா வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. நான் இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நான் ஏதோ நினைக்க, நீங்கள் ஏதோ பண்ணுற மாதிரி யோசிக்கிறீங்க. ரொம்ப இந்த ராத்திரியில் இது மட்டும் தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. நம்மளால் கிஃப்ட்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த போகிறேன். என்னன்னு தானே பார்க்குறீங்க, பார்ப்பீங்க. நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்துட்டோம், வரப்போகிறேன், காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு பேக் பண்ணுங்க பார்சல். இப்போ பார்சல் கட்ட போகிறாங்க. என்னன்னு தானே பார்க்குறீங்க. ரொம்ப அவளுக்கு பிடிச்சது ஒன்று நாங்கள் கட்ட போகிறோம். சத்தத்தை கேட்டாலே தெரியும். இது ஏஞ்சலுக்கு பிடிச்ச பிரியாணி தான் வாங்க போகிறோம். இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் நான் பார்சல் கட்ட போகிறேன். எப்படி பார்சல் கட்டி எப்படி கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு பாருங்கள். இது வந்து அன்டைமில் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? மற்ற டைமில் இருக்காது. இதை நான் எப்படி கொடுப்பேன்றதான் பார்க்கணும். காய்ஸ், இன்றைக்கி வந்து ப்ரொப்போஸ் டே அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டியில் பஞ்சர் ஆனது கூட தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். பெட்ரோல் பங்க் நின்றுட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போஸ் டே என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. என் வண்டியில் ஃபுல்லாக காற்று இறங்கிடுச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் காமிச்சிட்றேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. அவளுக்கு கிஃப்ட் வாங்க வந்த பாவத்துக்கு வண்டியில் நின்றுக்கிட்டு பெட்ரோல் பங்க் வந்தால் காற்று கூட அடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வேறு அவங்க அக்காவில் வேறு ஏற்றி இங்கே பாருங்கள், டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காற்று இல்லை, ஆயிடுச்சு. இப்படி ஒரு ப்ரொப்போஸ் டே அன்றைக்கி நான் இப்படி வந்து மாட்டிப்பேனா? நான் என்ன தான் பண்ணுறேன்னு பாருங்கள். ராத்திரி நேரத்தில் பாருங்கள், வண்டி விட்டுட்டு வீட்டுக்கு மேலே போயிட்டுருக்கேன். இதை கொஞ்சம் அப்படியே பேக் பண்ணணும். எனக்கு வந்து பேக்கிங் கவர்லாம் வேறு காணும். இந்த மாதிரி ராத்திரியில் யாராவது இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? தூக்கமே இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, கண்ணுலாம் வலிக்குது. அவளுக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது ரொம்ப லைக் பண்ணுவா இந்த மாதிரிலாம், அதனால இதை பண்ணுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யாராவது பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி உள்ளே போயிடுற, அதுக்கப்புறம் காட்டுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. சத்தம் இல்லாமல் தோற சக்க குறைன்ற மாதிரி சத்தம் இல்லாமல் நான் பண்ணேன். ஓகே, இந்த ரூமில் இருக்கலாம். நம்ம வந்து இப்போ ஹாலில் தான் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி ஒரு பிளான். நல்லா தூங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். கைஸ், உலகத்திலே என்ன மாதிரி கிஃப்ட் பேக்கிங் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு புத்திசாலி தரேன் எனக்கு. இந்த கிஃப்ட்டை எப்படிலாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்களேன். நான் இதை எப்படியாவது வச்சு நான் பேக் பண்ணி எப்படி சர்ப்ரைஸ் பண்ணி எப்படி எழுப்புறதுன்னு இல்லை. இந்த ராத்திரியில் இன்றைக்கி வந்து ப்ரொப்போஸ் டே. ஸோ நான் இப்படி வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு. ஹார்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே சாப்பிட்றது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்ப்பான்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி 1 மணி இங்கே பாருங்க கண்ணுலாம். அவளுக்கு பிடிச்ச கடையில் தான் அவள் அங்கே தான் சாப்பிடுவாங்க, எந்த கடையிலுமே சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு மெனக்கட்டு டயர் பஞ்சர் ஆகி, அது இன்னைக்கு நைட்டு தான் இப்படி ஆகணுமா? எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்கா பின்னாடி உட்காந்து வச்சுதான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் வெயிட் பாடி. ஸோ அதனால பக்கத்துல தான் இருக்கா, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் எனக்கு வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இதை போட்டா பஞ்சலாம். சூப்பர். அப்போ இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் கிஃப்டை கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து என்னோட ப்ரொப்போஸ் டே அன்னைக்கு கிஃப்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தானே பாருங்க. இதுக்கு போய் பாருங்கப்பா, எப்படிலாம் திட்டுவாங்களாம்ப்பா. போய் கொடுப்போமா, செம்மையாக தூங்கியிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணிடலாமா இன்னைக்கு? ஐயோ, ஆனால் ரோஸ் கூட இல்லைங்க ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு. இருங்க, ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். இருந்த ரோஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, ரெடி அப்பா ரோஸே நல்லா இருக்குது. இதுவா, இது எடுத்துக்கலாம். பொட்டி இருக்குது. இதுவா ஓகே, ரோஸ் ஓகே. ப்ரொப்போஸ் பண்ணிடலாம்.
காய்ஸ் நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு ப்ரொப்போஸ் டே. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? பண்ணிடுவோமா? இவ்வளோ நேரம் காணோம். நான் இல்லைன்ற ஃபீலிங் கூட இல்லாமல் தூங்கிட்டு இருந்தாங்க. ஏசி போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோ கூடிய அட கடவுளே, டிவி பொம்மை படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன். ஏசி பார்க்கணும். இல்லைன்ற ஃபீலிங் கூட இல்லை. ராத்திரி போய் நான் கண்ணு முடியல, தூங்கிட்டு விட்டு வளர்ந்து பாப்பு சரியான தூக்குமோ. ஹாப்பி ப்ரோபோஸ் டே. இந்திரி இந்திரி எந்திரி. தூக்கத்தில் என்ன பேசுறானே தெரியல. இல்லது எந்திரிச்சு குட்டி கடுப்பு எத்தின்னு இருக்க. ஹாப்பி ப்ரோபோஸ் டே. நைட்டில் யாராவது இந்த மாதிரி உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா? லவ் யூ எந்திரி. வச்சு நான் ரெடி பண்றது. என்ன வேணும்? உங்க வீட்டை சொல்லிட்டே வந்துட்டீங்களா? கட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ப்ரொப்போஸ் டே. லவ் யூ. எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் முடிஞ்சது சின்ன. இப்போ எங்கே ஒரு ரோஸ் இருந்துச்சு? நான் கடையில் தேடி கண்டுபிடிச்சி உனக்காக ரோஸ் வேணும். டைம் என்ன விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சு. அவ்வளோ தூங்கவே இல்லை. என்னது இது? அடுத்த ஒரு கிஃப்ட் தான். இந்த நேரத்தில் யாரு கிஃப்ட் வச்சிருக்கா? உனக்கு தேவை கிஃப்ட் தான். உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே என்ன வாங்கி கொடுத்தா பிடிக்குன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு அங்கே எங்கன்னு ஓடி போய் உனக்கு நான் வாங்கிட்டு வந்தா கடையெல்லாம் அடித்து நுறுக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் உனக்காக. எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறேன்? உட்காந்துட்டாடி. உட்காந்துட்டா போகணும். கூடு எனக்கு தூக்கம் வருது. ஏதாச்சும் கொடுத்து படு. என்ன கொடுத்தா நீ வந்து ஷாக் ஆவா கரெக்ட் ஆவான்னு தெரியல. எது கொடுத்தாலும் நான் ஆக மாட்டேன். கூடு இல்லையா? ஆனால் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்ச ஒரு பொருள் தானே வாங்கி வந்தது. எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தீங்கப்பா? எப்போ வந்தீங்கன்னா நாங்கள் ராத்திரியே வந்துட்டோம். அப்படி எந்த நேரத்தில் எங்கே கடை இருக்கு? எங்க இருந்தா நான் ப்ரொப்போஸ் டே கொண்டாடுறேன்னா அதுதான் பார்க்கணும். உனக்கு நான் இவ்வளோ ராத்திரியில போயிட்டு உனக்கு சரி கூடு தூக்கம் வருது. நைட்டு 2 மணிக்கு போய் மிஸ்டரை வாங்கினேன். லவ் யூ. லவ் யூ தான். நீயே தர, நான் தான் எடுக்கணும். என்ன இது? உனக்கு ரொம்ப பிடிக்குமே உனக்காக. உனக்கு ரொம்ப பிடிச்சது தான். எப்படி வந்து இருக்கு எப்படிலாம் கரெக்ட் பண்ணணும்னு தெரியாம எப்படியே கரெக்ட் பண்ண. ஹாப்பி ப்ரொபோஸ் டே. ஏய் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை தாண்டி வாங்கி தருவாங்க. அதுதாண்டி நான் வேற ஏதோ இருக்குன்னு நினைச்சேன் இதுல. ஆனா நீ பண்ணியே டென்ஷன் எடுத்துருங்கப்பா. ஏண்டி ஏங்க நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஏங்க ப்ரொப்போஸ் டேனா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுத்து தானேங்க கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்றது தானேங்க இது ப்ரொப்போஸ் டே. ஸோ அவங்க பிரியாணினா ரொம்ப விரும்புவாங்க. அதுவும் பச்சடில இருக்குது. அதுவும் அவங்க வந்து பிடிச்ச கடையில தான் அவளுக்கு நான் வாங்கி வந்திருக்கேன். வேற எங்கேயும் வாங்கி வந்தா போறேன். ஹாப்பி ப்ரொப்போஸ் டே. நான் வாங்கி வச்சேன். இவ சாப்பாடுனா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். விரும்பி அவ இதுனா ரொம்ப சாப்பிடலாம். வேற ஏதோ பொருள் வாங்கி கொடுத்தா நம்மளாம் மறந்துடுவாங்க. நம்ம வந்து மனசை டச் பண்ணணும். என்னன்னா டிஃப்ரெண்டா ரோஸ். இன்னைக்கு என்னன்னா பிரியாணி.
பிரியாணியில பாருங்க எவ்வளவு அழகா ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுத்தா அவங்க அக்கால ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கா எனக்கு. அது ஹைலைட் என்னன்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு தெரியுமா? அழன்னு அலைஞ்சு நாயா பேஞ்சு உனக்கு ப்ரொப்போஸ் டேக்கு நான் இப்படி அலைஞ்சிட்டு வந்து தள்ளிட்டுலாம் வந்தேன். வீடியோ பார்த்துட்டு உனக்கு தெரியும். டயரே பஞ்சர் ஆயிடுச்சு. ப்ரொப்போஸ் டே நீ மறக்க மாட்டேன். யார் போக சொன்னாங்கன்னா ப்ரொப்போஸ் டே கொண்டாடுறது இல்லையா? நைட் 12 மணிக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன் இன்னைக்கு நானு. சாப்பிடலாமா? ஸோ உனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொல்ல. ஏன்னா இந்த கடையில நீ ரொம்ப விரும்பி என்ன கிடப்பா இது நைட்டு? ஸோ வந்து நம்ம வந்து மனசை டச் பண்ற மாதிரி தான் பண்ணணும். கூட்டுறேன். வேற எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறத விட நம்ம பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுல அவங்களுக்கு அப்படி எடுத்துட்டு வந்துருக்கீங்க போல பிரியாணி. நைட்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வாங்கி சாப்பிட்டா வயிறு ரொம்பவும் அப்புறம் நம்ம மைண்ட் செட்ல வச்சுக்கலாம். பிரியாணி சாப்பிடும் போதுலாம் என்னோட ஞாபகம் வந்துகிட்டே எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு நைட்டு பிரியாணினாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளை கேளுங்களேன், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து எப்படி கரெக்ட் பண்ண பாத்தீங்களா ஏஞ்சல. நீங்களும் உங்களோட லவருக்கு ஏதாவது பிடிக்கும் லவர் ப்ரொபோஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி பிடிச்சதா லைக் பண்றதா பார்த்து பண்ணுங்களேன், செமையா இருக்கும். ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. நானே நினைச்சு பார்த்தேன். ஓகே நானும் ஒரு வாய் சாப்பிடுறேன். ஆனா இன்னைக்கு நாளை சத்தியமா நான் மறக்க மாட்டேன். டென்ஷன் ஆயிட்டேன். என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது கடையே இல்லை, என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு தான் நினைவு யோசிச்சீங்க. சரி உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ப்ரப்போஸ் டே. நம்ம மனசுக்கு பிடிச்சது பண்ணாலே போதும். அது இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அவசியம் எப்படிதான் வந்ததுன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச உண்மையாலுமே கொஞ்சம் லைட்டா பசி எடுத்தது. ஆனா தூங்கிட்ட உடனே நாளே தூக்கம் தான். ஆனா ராத்திரியில எப்போ வாங்கி கொடுத்தாலும் அந்த அம்மா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவளுக்கு ராத்திரி எல்லாம் வந்து நான் ஏன் இந்த ப்ரொபோஸ் டே வந்து நைட் சூஸ் பண்ணனும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கோம், ஒண்ணு பண்ணல. நைட்ல யாராச்சும் இதான் ஒரு என்ன காலையில இருந்து நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்கல. சரி நைட்டு ப்ரொபோஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நைட்டு பண்ணலாம், டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ப்ரொபோஸ். தூங்கலாமா? நைட் டைம் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாம். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீரியஸாவா? இன்னும் வரப்போற டேலாம் இருக்குது, எதிர்பார்த்துட்டு இருக்கல. என்னவா இருக்கும், என்ன இருக்கு. உனக்கு டே பண்றதுல நான் பஞ்சராய் நின்னுட்டு வந்தேன் இன்னைக்கு. சாப்பிடு உனக்கு தான். முடிச்சுக்கலாமா, தூங்கலாமா? சீரியஸாவே ரோஸ் டே அன்னைக்கு நான் வந்து பண்ண சர்ப்ரைஸ் வந்து நிறைய பேர் வந்து குட்டி நீங்க பண்ணல நினைச்சிட்டு இருந்தா ஆனா டிஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்க ஏஞ்சலுக்கு அப்படின்ட்டு தூங்கின இருக்குங்க. எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு. என்னன்னு தெரியல. காலையில ரொம்ப வேலை, நல்லா தூங்கியாச்சு. முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் எல்லா வீடியோ வருவா. எனக்கு ஜாலி என்னென்னமோ இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த டே என்னன்னு சொல்லி அடிச்சிருவேன். சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். உங்க வீட்லயும் வந்து டே எல்லாம் எப்படி போகுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாராச்சும் பண்ணிருந்தாங்கனாலும் சொல்லுங்க. அடுத்தடுத்த டே எல்லாம் வரும். இல்ல இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது அப்படி இருந்தாலும் சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் லைக் பண்ணி நானுமே சீரியஸா வந்து டிஃப்ரெண்டா யோசித்து இவளுக்காக ஒன்னொன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த டேலாம் எப்படி கொண்டு போறேன்ட்டு வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா சூப்பரா கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் டிஃப்ரெண்டா வரும். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. சரி ஓகே, பை, லவ் யூ.